வணக்க மக்களே, நான் உங்கள் பிரின்ஸ் ஏஎஸ்கே. இன்றைக்கி வீடியோவில் மைவி3 ஆப்ஸில் SG1 லெவலில் இருந்து SG2 லெவல் எப்படி அப்டேட் பண்ணுறதுங்கிறத தான் பார்க்க போகிறோம். நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஜெனாலஜிட்டியை வந்து செக் பண்ணி பார்க்கணும், 3 பேர் SG1 ஆயிருக்காங்களா இல்லையாங்கிறத. அது மட்டும் இல்லை, அடுத்து அவங்கள வந்து நோட் பண்ணி வச்சுக்கணும் நம்ம ஒரு பேப்பர்லையோ ஏதோ ஒன்றில். பாருங்கள், எனக்கு அப்ரூவ் ஆயிடுச்சு. இது வந்துட்டு 1 or 2 டேஸில் வந்து இங்கே அப்ரூவ் ஆகிடும். நம்ம கொடுத்தவொடனே கண்டிப்பாக அப்ரூவ் ஆகாது, அதை வந்து தெளிவாக புரிஞ்சுக்குங்க. வணக்க மக்களே, நான் உங்கள் பிரின்ஸ் ஏஎஸ்கே. இன்றைக்கி வீடியோவில் மைவி3 ஆப்ஸில் SG1 லெவலில் இருந்து SG2 லெவல் எப்படி அப்டேட் பண்ணுறதுங்கிறத தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு SG எப்படி ஆகலாம்? நம்ம ஓப்பனிங் மெம்பராக ஜாயின் பண்ணியிருப்போம். அடுத்து எப்படி SG ஆகலான்னு கேட்டிங்கன்னா, நம்ம டெய்லியும் வந்து தொடர்ந்து ஆட்ஸ் பார்க்குறது மூலிமா ₹100 நம்ம கேஷ் வாலெட்டில் ரீச் ஆகணும். ரீச் ஆகிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக 2 டேஸில் SGங்கிற ப்ரொமோஷன் வந்துடும். அதுலேயும் சில பேர் வந்து வித்ட்ரால் போட்டால் SG லெவல் எப்படி வரும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. அது வந்து கணக்கு கிடையாது. நமக்கு டோட்டல் வேல்யூவில் 100 வந்துருச்சுனாவே நம்ம SGங்கிறது ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஆகிடும். நம்ம வித்ட்ரா போட்டாலும் சரி, போகலைனாலும் சரி. SG ஆகிறதுக்கு அந்த ஒரு வழி தானான்னு கேட்டிங்கன்னா இல்லை, இன்னொரு வழி இருக்குது. ₹360 கொடுத்து ஃபேஸ் கேர் பேக் வாங்கிட்டா BMமும் ஆயிடலாம், SGயும் ஆயிடலாம். 2 ப்ரொமோஷனும் சேம் டைமில் கொடுத்துருவாங்க. நம்ம வந்துட்டு ஆட்ஸ் பார்த்து கொஞ்சம் லேட் ஆகுது எனக்கு SG ஆக, சீக்கிரமாக நான் அடுத்தது SG1ங்கிற ப்ரொமோஷன் எப்படி வாங்கலாம்னு கேட்டிங்கன்னா, நமக்கு கீழே எத்தனை பேரை வேணால் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் 3 பேர் வந்து SG ஆகிட்டாங்கன்னா நம்ம SG1 ஆகிடலாம். ஸோ அதுக்கான வீடியோ லிங்க் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அடுத்தது SG2 எப்படி ஆகிறதுன்னு பாருங்கள். இப்போ மைவி3 ஆப்ஸ் ஆப்புக்குள்ளே என்ட்ரு ஆகிடுச்சு. அங்கே பாருங்கள், 3 டாட்டை கிளிக் பண்ணி அட்வர்டைஸ்மெண்ட்டை கொடுத்துட்டேன். வீடியோ ப்ளே ஆக ஆரம்பிச்சிச்சு. இப்போ உங்களுக்கு மைவி3 ஆப்ஸில் ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுன்னாலும், அதில் ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் நம்மளோட யூடியூப் சேனலில் மைவி3 ஆப்ஸுக்குன்னு தனியாக ப்ளேலிஸ்ட்டு இருக்குது. வேணுங்கிறவங்க செக் பண்ணி பார்த்துக்குங்க. நம்ம சேனலை பார்த்துட்டு இருக்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அடுத்த வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு சென்ட் ஆகிடும். நீங்கள் உடனுக்குடனே நம்மளோட வீடியோஸ்லாம் பார்த்துக்கலாம். இந்த வீடியோ ப்ளே ஆகும்போது இந்த எஸ் கேட்குறப்ப கிளிக் பண்ணணும். அதை கிளிக் பண்ணாமல் விட்டிங்கன்னா வீடியோ வந்து ஃபஸ்ட்டு ப்ளே ஆக ஆரம்பிச்சிடும். திரும்பவும் முதல்லேருந்து தான் ப்ளே ஆகும். அது நிறைய பேர் தெரியாமல் இருக்குது. ஸோ எனக்கு வீடியோ மட்டுமே ப்ளே ஆகிட்டுருக்குன்னு நிறைய பேர் சொல்கிறீங்க. அதுவும் இந்த எண்ட் ஆகும்போது நீங்கள் வீடியோ பார்த்து முடித்து விட்டீர்களான்னு கேட்கும். அதுக்கு எஸ் கொடுத்தே ஆகணும். கொடுத்தா மட்டும் தான் அடுத்த ஆட் வந்து ப்ளே ஆரம்பிக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போ ஆட் வந்து ப்ளே ஆகிட்டுருக்கு. ஸோ இதுலேயும் அப்படி தான், கேப்ஷா வந்துட்டு அது ஒரு 1 மினிட்குள்ளே தான் இருக்கும். அதுக்குள்ளே நீங்கள் டைப் பண்ணி முடிக்கணும். ஃபஸ்ட் லெட்டர் எல்லாமே கேபிட்டலில் போட்டுறீங்க, அதனால தான் இன்வேலிட்னு வருது. எல்லாமே ஸ்மால் லெட்டரில் தான் இதில் வரும், நம்பர்ஸ் கலந்து வரும். அதை கரெக்டாக டைப் பண்ணிங்கன்னா மட்டும்தான் அது வந்துட்டு மணி ஆட் ஆகும். இல்லைன்னா இன்கரெக்ட் கேப்சான்னு தான் வரும். ஸோ அதை வந்து கரெக்டாக பார்த்து டைப் பண்ணிக்கிங்க. ஸோ நான் வந்துட்டு SM பிளானில் இருக்கேன். நீங்கள் எல்லோரும் எந்த பிளானில் இருக்கீங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள், பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பாருங்கள், இதில் எல்லாமே ஸ்மால் லெட்டர்ஸ் தான், எதுவுமே கேபிட்டல். நமக்கு வந்துட்டு கீபோர்டு வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து ஆட்டோமேட்டிக்காக கேப்ஸில் தான் காமிக்கும். அதை வந்துட்டு நிறைய பேர் கவனிக்காமல் அது வந்துட்டு ஓகே கொடுத்துருவாங்க. கடைசியில் பார்த்தா இன்கரெக்ட் கேப்சான்னு வந்துடும். பாருங்கள், எனக்கு ₹12 வந்துட்டு ஆட் ஆகிருச்சு. நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஜெனாலஜிட்டியை வந்து செக் பண்ணி பார்க்கணும், 3 பேர் SG1 ஆகிருக்காங்களா இல்லையாங்கிறத. அது மட்டும் இல்லை, அடுத்து அவங்கள வந்து நோட் பண்ணி வச்சுக்கணும் நம்ம ஒரு பேப்பர்லேயோ ஏதோ ஒன்றில். ஏன்னா அவங்க யூசர் நேமை கரெக்டாக போட்டோம்னா மட்டும்தான் நமக்கு வந்துட்டு அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. பாருங்கள், BMமாக இருக்கவங்களாம் வைலட் கலர்லேயும், OMமாக இருக்கவங்களாம் ரெட் கலர்லேயும் காமிக்குது. அதுலேயும் SG1 ஆனவங்கள டாப்பில் வந்து காமிக்குது. எனக்கு வந்துட்டு 2 பேர் OMயில் இருக்கவங்க தான் SG1 ஆகிருக்காங்க. ஒருத்தர் BMயில் இருக்கவங்க SG1 ஆகிருக்காங்க. இந்த 3 பேரையும் நான் வந்துட்டு யூசர் நேம் வந்து அங்கே கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ நான் இப்போ வந்துட்டு நோட் பண்ணி வச்சுக்கிட்டேன். பாருங்கள், அப்படியே டேஷ்போர்டு வந்தாச்சு. அந்த 3 டாட்டை வந்து கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், ப்ரொமோஷன் ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை வந்து கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ இதில் 3 ஆப்ஷன் இருக்குது, ரெடீம் ப்ரொமோஷன் வாலெட், ப்ரொமோஷன் பாக்ஸு, ப்ரொமோஷன் வாலெட். ப்ரொமோஷன் பாக்ஸை தான் நம்ம வந்து இப்போ கிளிக் பண்ணணும். பாருங்கள், ஆல்ரெடி SG1 வந்து ப்ரொமோஷன் ஆகிருக்கும், அது அப்ரூவ் ஆகிருக்கு. ஸோ கீழே இருக்க ப்ளஸ் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிக்கலாம். பாருங்கள், யூசர் நேம் 1, யூசர் நேம் 2, யூசர் நேம் 3ன்னு காமிச்சிருக்கு. இந்த 3 டீட்டெயில்லையுமே ஒவ்வொரு யூசர் நேமையும் ஒவ்வொன்றுலேயும் கொடுத்துக்கணும். நம்ம யூசர் நேமை தான் கொடுக்கணும், அவங்க நேமை கொடுக்கக்கூடாது. ஸோ எல்லாருமே அவங்க யூசர் நேமை எழுதி வச்சுட்டு கரெக்டாக இதில் வந்து டைப் பண்ணிக்கிங்க. இங்கே வந்துட்டு பொறுமையாக வந்து டைப் பண்ணி
சப்மிட் கொடுத்தா போதும். எந்த ஒரு அவசரமுமே இல்லை. நான் பாருங்கள் இப்போ தான் 3rd யூசர் நேம் வந்து டைப் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ மூணுத்தையுமே வந்து டைப் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ 1 by 1 சப்மிட் வந்து கொடுத்துக்கிறேன். பாருங்கள் 3மே சப்மிட் முடித்தவொடனே அடுத்து கீழே ஒரு சப்மிட் காமிச்சிச்சு, அதையும் கொடுத்துட்டேன். எல்லாமே சக்ஸஸ் ஆகிடுச்சு. திரும்ப டேஷ்போர்டுக்கு வந்துருச்சு பாருங்கள். பாருங்கள் அந்த 3 டாட்டை வந்து கிளிக் பண்ணிட்டேன். அடுத்து கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே போகலாம். கீழே ப்ரொமோஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிக்கலாம். ப்ரொமோஷன் பாக்ஸை வந்து கிளிக் பண்ணிக்கலாம். பாருங்கள் எனக்கு அப்ரூவ் ஆகிடுச்சு. இது வந்துட்டு 1 or 2 டேஸில் வந்து இங்கே அப்ரூவ் ஆகிடும். நம்ம கொடுத்தவொடனே கண்டிப்பாக அப்ரூவ் ஆகாது. அதை வந்து தெளிவாக புரிஞ்சுக்குங்க. அடுத்தது அப்படியே இங்கே கீழே உள்ள ப்ரொமோஷனை கிளிக் பண்ணி ப்ரொமோஷன் வாலெட்டுக்குள்ளே போய் பார்க்கலாம். பாருங்கள் ஃபஸ்ட்டு ப்ரொமோஷன் SG1க்கு 15, SG2க்கு 45 ஆட் ஆகிருக்கு. டோட்டலாக 60 rupees இங்கே வந்துட்டு நமக்கு இருக்குது. இதை வித்ட்ரா பண்ணோன்னா வித்ட்ரா பண்ணிக்கலாம். அது நம்மளுடைய விருப்பம்தான். பாருங்கள் என்றைக்கு வந்துட்டு மணி ஆட் ஆகிடுச்சுங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் அதில் வந்து கொடுத்துருக்காங்க. அதை ஒரு தடவை கிளிக் பண்ணிங்கன்னா இதெல்லாமே காமிக்குது. அடுத்து நீங்கள் வந்து இது வித்ட்ரா போடணுன்னா திரும்ப அதே போல் 3 டாட்டை கிளிக் பண்ணிவிட்டு ப்ரொமோஷனுங்கிற ஆப்ஷன் வந்து நம்ம கிளிக் பண்ணால் அதில் வந்துட்டு ரிடீம் ப்ரொமோஷன் வாலெட் இருக்கு இல்லையா, அதை வந்து கிளிக் பண்ணிட்டோம்னா அந்த ப்ளஸ் ஐக்கான் வந்து கிளிக் பண்ணோம்னா நமக்கு வந்து பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயிலாம் ஆட்டோ ஃபில் ஆகிடும். செல்ஃப் டெக்ளரேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணியிருந்தா. ஸோ எனக்கு ஏன் யூ அப்ளை ஆஃப்டர் 30 டேஸ்ன்னு கேட்குதுன்னா, நான் இப்போ தான் ஒரு வித்ட்ரால் போட்டிருந்தேன். மந்த்லி ஒன்ஸ் தான் நம்ம வித்ட்ரால் போட முடியும். அதனால தான் இங்கே அப்படி காமிக்குது. புதுசாக MyV3Sஐ ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கவங்க உங்களுடைய நேம் வந்து பேங்க் அக்கௌண்ட் புக்கில் இருக்க மாதிரி சென்ட் பண்ணுங்கள். அப்போ தான் வித்ட்ரால் பண்ணும்போது எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்காது. அதுக்காக தான் நான் தெளிவாக சொல்கிறது. அடுத்தது டேட் ஆஃப் பர்த்து, மொபைல் நம்பர், SMS வந்துட்டு ரிசீவ் ஆகக்கூடிய மொபைல் நம்பராக இருக்கணும். ஏன்னா கம்பெனிலேருந்து நம்ம அமௌண்ட் வித்ட்ரா பண்ணும்போது OTP சென்ட் பண்ணுவாங்க. அதுக்காக தான் அது. அடுத்தது வாட்ஸ்அப் நம்பர், அடுத்து ஸ்டேட்டு, அடுத்தது டிஸ்ட்ரிக்கு, அதுக்கப்புறம் பின்கோடு. இந்த டீட்டெயில் எல்லாமே கரெக்டாக இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்காது. நீங்கள் இந்த எல்லா டீட்டெயிலும் சென்ட் பண்ணிட்டீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. 1 டேக்குள்ளே உங்களுக்கு ஐடி வந்து கிடச்சிரும். ஸோ யாரும் திரும்ப மெசேஜும் காலும் பண்ண வேணாம். முக்கியமாக கால் பண்ணாதீங்க. காலை வந்து அட்டன் பண்ண முடியாது. ஒருத்தர் கால் பண்ணால் அட்டன் பண்ணலாம், எல்லாருமே கால் பண்ண ஆரம்பிச்சிடுங்க. ஸோ அதனால் காலை வந்து எடுக்கிறதே இல்லை. ஸோ கொஞ்சம் பொறுமையாக வெயிட் பண்ணி வாங்கிட்டிங்கன்னா உங்களுக்கு உங்கள் ஐடியில் எந்த ஒரு மிஸ்டேக் இல்லாமல் தெளிவாக வந்து ஐடி க்ரியேட் பண்ணி கொடுத்துருவோம். நம்ம வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்டில் வந்து பதிவு செஞ்சுருங்க. நம்ம வீடியோ பார்த்துட்டு இருக்கிறதில் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ கீழே சூப்பர் தேங்க்ஸ்னு ஒரு ஆப்ஷன் வந்துட்டு அவைலபிளாக இருக்குது. நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணலாம். அது வந்துட்டு கம்பல்ஷன் எதுவும் கிடையாது. உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.